குருச்சரணம். சென்னையில் நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ MBBS DGO அவர்கள் ரேக்கி 1, 2, 3, 4 மற்றும் உயர் வகுப்புகளுக்கு நேரடியாக தீட்சை தர உள்ளார்கள். வரும் செப்டம்பர் 21, 22 சனி ஞாயிறு தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை ஆஷா நிவாஸ் ஹாலில் நடைபெற உள்ளது. இது ஓர் அரிய சந்தர்ப்பம். அம்மாவிடம் ரேக்கி தீட்சை நேரடியாக பெற முன்பதிவு மிக மிக அவசியம். மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இதை பார்த்து கொண்டிருக்க எல்லா செல்லங்களும், என் உயிரில் கலந்த ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன மெத்தட் பவருக்கு நம்ம கொஞ்சம் படக்குன்னு அப்படி பவர் வாங்கிக்கணும். இந்த பவருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தெர் இஸ் எ முத்ரா, அதுக்கு என்ன பேருனா விஷ்ணு முத்ரா அல்லது மிருகி முத்ரா அப்படிங்கிற பேர். இது என்ன அவ்வளோ இதாக இருக்க முத்திரைலாம் எங்களுக்கு தெரியாதா அப்படி தோணும். இல்லை, சில முத்திரைகள் நமக்கு எப்படி யூஸ் ஆகுங்கிறதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு காரியம் நம்ம செய்ய போகிறோம். அப்போ நம்மளை சடனாக உடனே பவர் பண்ணிக்கணும். நம்மளை கொஞ்சம், அதாவது புத்தியும் மனசையும் ஒன்றாக்கணும்னு சொல்லுவேல்ல, அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு பாருங்கள், உங்களுடைய இந்த முத்திரை, இந்த ஒரு சின்ன பிராணாயாமமும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப சின்ன ஒரு மூச்சு பயிற்சி, ஆனால் சூப்பராக வேலை செய்யும். எப்படின்னா, இந்த விரல்கள் இருக்குது. இந்த விரல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த விரல் என்னது? நீர். நம்ம பஞ்சபூதங்களும் இந்த கையில் இருக்குது. 27 நட்சத்திரங்கள் இங்கே இருக்குது. 12 ராசிகள் இருக்குது. புரிஞ்சுதா? அப்புறம் நம்ம மூளையில் என்னென்ன பதிவாகி இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்குது. இந்த கைகளுக்கும் கால்களுக்கும் அந்த விசேஷம் இருக்குது. அதனால தான் ஆக்குப்ரெஷர், ஃப்ளெக்ஸாலஜி அதனால தான் வந்துச்சு. சுஜோக் அதெல்லாம் அதை வச்சு தான் வந்தது. அப்போ உங்கள் மூச்சு நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அது இங்கே ரிஜிஸ்டர் ஆகிடும். இந்த கைகளில் ரிஜிஸ்டர் ஆகும். அப்போ ஏன்னா மூக்கு, நீங்கள் உங்களுடைய மூச்சு மூளையில் வேலை செய்யுது. மூளையில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கைகளுக்கு வந்துடுது. புரிஞ்சிச்சா? இப்போ இந்த கையை எப்படி வச்சுக்கலாம், என்ன ரீசன் பார்க்கலாம். இது நீர். அதுக்கப்புறம் இது பூமி, அர்த்து. இது நீர், நிலம். இது ஆகாயம், பெருசாக இருக்கிறது ஆகாயம். இது காற்று. இது ஃபயர் அப்படின்னா நெருப்பு. பாருங்கள், நெருப்பையும் வாட்டரையும் எப்படி வச்சார் பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் இந்த 4 படைச்சார் ஒன்றா. இப்போ நிலம், நீர், நிலம், ஆகாயம், காற்று அப்படி வச்சார். நெருப்பை தனியாக வச்சாரா இல்லையா? எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப 3 அப்டக்ஷன், அடக்ஷன், ஃப்ளக்ஷன், எக்ஸ்டென்ஷன் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ இதுக்கு எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்குறப்ப இப்படி பண்ணுவோம். அப்புறம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அனாட்டமி படிக்கிறப்ப இது ஃப்ளக்ஷன்னா கூடுறது, எக்ஸ்டென்ஷன்னா திறக்கிறது. அப்போ அடக்ஷன்னா சைடில் பண்ணுறது. அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. அப்போ ஏன்னா இந்த வாரத்துக்கு இப்போ இந்த வாரத்தில் இப்படி செஞ்சுருவோம். இப்படி பண்ணிடுவோம். இப்படி ரிஃப்ளக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அடக்ஷன் சொல்லிடுவோம். இந்த வாரத்துக்கு எப்படி பண்ணுறது? இப்படி பண்ண முடியாது. இப்படி வராது. அப்போ எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி வைக்கணும் தம்ஸில், இது சைடில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய சயின்ஸு. சரி, அதை விட்டுரும், அது உங்களுக்கு தேவையில்லாது இப்போ உங்களுக்கு. ஆனால் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த நெருப்பை தனியாக வச்சுருக்காங்க. புரிஞ்சுதா? அப்போ இதோடு எதை நீங்கள் சேர்க்குறப்ப அதுக்கு பவர் கூடிடும். இந்த உலகத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிநேகிதன், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பவர், அழிக்க முடியாத பவர் நீங்கள் எது அப்படின்னு தர்மர் கேட்குறப்ப நெருப்புன்னு சொன்னார். எஸ், நெருப்புங்கிறது ஒரு பெரிய நமக்கு படைப்பில் நெருப்பு தான் நமக்கு எல்லாமே. இந்த உலகத்தில் நெருப்பு இல்லாமையும் கிடையாது, நீர் இல்லாமையும் கிடையாது, பஞ்சபூதங்கள் இருக்குது. ஆனால் நெருப்புங்கிறதுக்கு என்னென்னா ரொம்ப பயங்கர அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நெருப்பில் வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு யாகங்கள்லாம் அதுதான் நடந்துச்சு. யாகங்கள் ஏன் அதை வச்சு பண்ணுறாங்கன்னா, அந்த நெருப்புக்கு உண்டான தேவதைகளை கூப்பிட்டு, நெருப்புக்கு உண்டானவங்களை கூப்பிட்டு வச்சு ஆகுதி கொடுத்து அதை அனுப்புறதுக்காக. அப்போ நெருப்புக்கு நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்கணும். நெருப்பை தாண்டக்கூடாதுன்னு ஒன்று வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெருப்புக்கு எங்கே விளக்குதோ அந்த அளவு புனிதமானது, எங்கே மெழுகுவர்த்தி ஏற்றுதோ அந்த அளவு புனிதமானது.
எங்கே ஊதுபத்தி இருக்கோ அதுவும் புனிதமானது. இதெல்லாம் புனிதத்துடைய சின்னங்கள். புரிஞ்சாக்கணுங்களா? சரி, இப்போ இந்த மிருகிமுத்ரா எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கை இருக்குது. இந்த கையில் என்ன பண்ணுறீங்க, இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, ஆகாயத்தையும் காற்றையும் கொண்டாந்து இந்த நெருப்புக்கு அடியில் வச்சிடணும். பெருவிரலுக்கு அடியில் வைக்கணும். வச்சா என்ன பண்ணும், நெருப்பு நல்லா எரியுமா எரியாதா? காற்று பட்டோன்னே வேன்னு போகும் இல்லையா? இந்த நீரையும் நிலத்தையும் இப்படி வச்சிடுறீங்க. நீரும் நிலமும் அப்படி இருக்கும், ஆகாயம் காற்றும் இப்படி இருக்கும். கீழே தம்முடைய கீழே தொடணும், தொட்டுக்கிட்டு இப்படி வச்சுக்கணும். இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறீங்க. இல்லை முடியாதவங்க சும்மா இப்படி வச்சுக்கிட்டா கூட போகும். இது வலது கை மட்டும்தான் பண்ணணும், இடது கை இதில் கிடையாது. நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, மடக்கி இங்கே வச்சுக்கிறீங்க, பெருவிரலை வச்சுக்கிறீங்க. இந்த 2 விரலையும், அதாவது மோதிர விரலையும் சுண்டு விரலையும் ஒன்றா வச்சுக்கிறீங்க. இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஏன்னா இது கீழே இருக்கிற நம்மளுடைய சக்கராஸ், மூலாதார சக்கரா, அப்புறம் சுவாதிஷ்டான சக்கரா, மணிப்பூரக சக்கரா, இந்த 3 சக்கராவையும் இதை ஆக்டிவேட் பண்ணிடும். அது நமக்கு இந்த மணிப்பூரக சக்கராவில் நமக்கு என்ன நல்லா இருக்கும் அப்படின்னா, மூலாதாரத்தில் எல்லாமே இருக்கும். நம்மளுடைய எப்படி இருக்க போகிறோம், நம்ம உடம்பு எப்படி அழகாக இருக்குது, எப்படி வேலை செய்ய போகிறோம், நமக்கு எப்படி நமக்கு தைரியம் வரும், நமக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு மூலாதாரம். அதுக்கு அடுத்த சக்கரா என்ன பண்ணும், நமக்குடைய ஆசை, பாசம், செக்ஸ், அதெல்லாம் அதுக்கு அடுத்ததில் என்ன வரும்னா, கோபம், தாபம், பயம், போட்டி, பொறாமை, அது போக வில் பவர் அப்படிங்கிற நம்மளுடைய தன்னம்பிக்கை கூடுறதுக்கு. அப்போ இது எல்லாத்துலேயுமே இது ஆக்டிவேட் ஆகுது இந்த முத்திரையில். இந்த சக்கரா ஆக்டிவேட் ஆகிறப்ப, முத்திரை பண்ணுறப்ப சக்கராவும் ஆக்டிவேட் ஆகிடுது. அப்போ இது எவ்வளோ நேரம் பண்ணணும், முதல்லலாம் நீங்கள் ஒரு 3 சுற்று பண்ணாலே பெரிய விஷயம், அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்கள் இதை இப்படி கையை வச்சுக்கிட்டு, இந்த கையை சாதாரணமாக உங்கள் தொடை மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல மூக்கை விஷ்ணு முத்திரைங்கனால இப்படி, இல்லாட்டா சாதாரணமாக இருந்தால் நீங்கள் இடது மூக்கை வச்சே பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், 2 விட்டுட்டேன் இல்லை, முதல்ல 1 2 சும்மா விட்டுட்டு பாருங்கள், 1 2 3 4 எடுக்கணும். 4 கவுண்ட்டுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க. 4 கவுண்ட்டுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இதை மூடிடணும். மூடிட்டு 4 கிட்ட பாருங்கள், இதை மூடிட்டேன், விட்டுட்டேன், எடுத்துக்கிறேன். அப்புறம் 4 கவுண்ட் எடுத்துட்டேன், இதை மூடிக்கிட்டேன், 8 கவுண்ட்ஸ்க்கு விடுறேன். 4க்கு எடுக்கிறீங்க, 8க்கு விடுறீங்க. எப்போவுமே எடுக்கிறத எடுத்துட்டு அப்படி 8க்கு விட்டிங்கன்னா போதும். இது ஒரு காம்பினேஷன், இதை மறந்துட வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் இப்போ செய்யுங்க, அது போதும். ஏன்னா இதே அனுலோம் விலோம் இது பிராணாயாமா இருக்குது. அது நீங்கள் மூச்சை நிறுத்தணும். மூச்சை நிறுத்துகிற பிராணாயாமா உங்களுக்கு இப்போ வேண்டாம். நீங்கள் முதல்ல ஒன்றுமே செய்ய வேண்டாம். இப்படி விட்டுறீங்க, எடுக்கிறீங்க, விட்டுறீங்க, எடுக்கிறீங்க. இப்படி செஞ்சாலே போதும். கவுண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. அப்படி செஞ்சுட்டு அதை 3 தடவை செய்யணும். 1 2 3 டைம் பண்ணணும் இல்லை, 2 மூக்கிலும் சேர்க்குறதா ஒரு தரம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அது வெற்றி தரும். புரிஞ்சாக்கணுங்களா? எந்த காரியம் பண்ணாலும் வெற்றி தரும். அதில் என்ன ஆகுது அப்படின்னா, இட்ஸ் ஆக்டிங் அந்த சிம்பத்தட்டிக், இந்த பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை ஆக்ட் பண்ணுறதுனால இட்ஸ் மெயின்டைனிங் த ஹார்ட் ரேட் ஆஸ் வெல் அஸ் நமக்கு என்ன பண்ணுது, பிரெயினில் நமக்கு ஒரு நிதானத்தை கொடுக்குது. அது மட்டும் அல்ல, இது நமக்கு மன திடத்தை கொடுக்குது, மனோதிடமும் கொடுத்துரும். அதுக்கப்புறம் 4th தாட்ஸ், இது நடக்க போகுங்கிறதே தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம ஒழுங்காக பண்ண போகிறப்ப. புரிஞ்சுதா? அப்போ இந்த ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், நல்லா நடக்குமா இல்லையா, சரி நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப ஞாபக சக்தி கூடும், நம்முடைய ஞாபக சக்தி கூடும். இது வயசானவங்க காலையில் ஒரு 3 தடவை பண்ணாங்கன்னா என்ன அல்சீமர்னு சொல்கிறேன், மறக்கிற வியாதி வராது. சிம்பிள், ஆனால் ரொம்ப அருமையானது. உடம்புல ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப அருமையான சிம்பிள் இப்படி வச்சுக்கிறீங்க. இதே எனக்கு வலது முக்கில் தான் விடணுமான்னா இந்த பர்டிகுலர் முத்திரைக்கு அப்படி விடணும். அதே இன்னொரு முத்திரை இருக்குது, அதை நீங்கள் உழப்பிக்குவீங்க. இப்போ நான் சொல்லிட்டேன், நீங்கள் இதே பண்ணுங்கள். இப்போ விஷ்ணு முத்திரைங்கிறத பண்ணிங்கன்னா எவ்வளோவுமே கிடைக்கும். இந்த இதை பண்ணிக்கிறீங்க. இதை பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் நடக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.